ஒரு அமைதியான நதிக்கரையில் பெரிய பழமரம் ஒன்று இருந்தது. அந்த மரத்தில் ஒரு புத்திசாலி குரங்கு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தது. தினமும் பழங்கள் சாப்பிட்டு நதியை பார்த்து குதூகலமாக விளையாடும். அதே நதியில் ஒரு முதலை வாழ்ந்தது. ஒரு நாள் அது குரங்கைக் கண்டு இதை எப்படியாவது பிடித்து சாப்பிடணும் என்று மனதில் நினைத்தது. ஆனால் நேராக பிடிக்க முடியாது என்று தெரிந்ததால் நட்பாக நடக்க ஆரம்பித்தது. நண்பா, நான் தினமும் உன்னோட பேச வரலாமா என்று முதலை கேட்டது. நல்ல மனசுள்ள குரங்கும் உடனே ஒத்துக்கொண்டது. நாட்கள் சென்றன. இருவரும் நல்ல நண்பர்களாக மாறினார்கள். ஒரு நாள் முதலை சொன்னது, என் முதுகில் ஏறி நதிக்குள் சவாரி பண்ணலாமா? ரொம்ப அழகாயிருக்கும். குரங்கு மகிழ்ச்சியாக ஏறிவிட்டது. நடுவிலே சென்றபோது முதலை சிரித்தபடி சொன்னது, இன்று நான் உன்னை சாப்பிடப் போறேன். அந்த நேரத்தில் குரங்கு பயந்தாலும் புத்தியை இழக்கவில்லை. அது அமைதியாக சிரித்து, ஐயோ, அத முன்னாடியே சொல்லலியே. என் மூளையும் குடலும் எல்லாம் மரத்தில்தான் காய வைத்திருக்கேன். அதை இல்லாம என்ன சாப்பிடப் போற என்றது. முதலை உடனே நம்பி, அப்படியா, சரி, கரைக்கு போவோம், கொண்டு வா என்று திரும்பிக் கொண்டு போனது. கரைக்கு வந்தவுடன் குரங்கு உடனே மரத்தில் ஏறி மேலிருந்து சிரித்தபடி சொன்னது, மூளைய மரத்தில் வச்சு யாராவது உயிரோட இருப்பாங்களா? நண்பன கபடத்துல பிடிக்க நினைச்சா இப்படித்தான் ஆகும். அதை கேட்ட முதலை கோபமாக நீருக்குள் மறைந்து போனது. ஆபத்திலிருந்தாலும் புத்திசாலித்தனம் உயிரை காப்பாற்றும்.